ஹலோ வீவர்ஸ், யாரும் கிட்ட வராதீங்க, நாங்க வரமாட்டோம். பாரதி ராஜாவுடைய இறுதி சடங்குல பேரன் பேத்தி சொன்ன விஷயங்களானது பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இதனால அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லோருமே சோகத்திலையும் அதிர்ச்சியிலையும் இருக்காங்க. அப்படி அங்கு என்னதான் நடந்துச்சு என்பது குறித்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இயக்குனர் பாரதி ராஜா உடல் நல குறைவால மருத்துவ சிகிச்சை பலனின்றி நேற்றைய முன்தினம் உயிரிழந்தார். இவருடைய கடைசி ஆசையின்படியே இவருடைய சொந்த ஊரான தேனியில இருக்கக்கூடிய பண்ணை வீட்டில் தான் தன்னை பார்த்தீங்கன்னா அடக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு. ஸோ இவர் சொன்னது போலவே பார்த்தீங்கன்னா தேனியில இருக்கக்கூடிய பண்ணை வீட்டில் தான் இவருக்கான இறுதி சடங்குகள் எல்லாமே செய்யப்பட்டது. அப்போதுதான் பேரன் பேத்திகள் பார்த்தீங்கன்னா இவருடைய முக்கிய சடங்கான பால் ஊத்துறது இது மாதிரியான விஷயங்களுக்கு அவங்க வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பகிரங்கமா சொல்லியிருக்காங்க. என்ன காரணம், ஏன் இப்படி சொன்னாங்க அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லோருமே ஆச்சரியத்துல இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தாத்தா இழந்த சோகத்துல தான் அந்த குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தேம்பி தேம்பி அழுதுருக்காங்க. அதோடு தாத்தா இறந்து போயிட்டாங்க, அதற்காக இப்படியெல்லாம் நம்ம சடங்கு செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த அவங்களால ஏத்துக்கவே முடியல. தாத்தா எப்போதுமே நம்ம கூடவே தான் இருக்க போகிறாரு, அவருக்காக நம்ம எதற்கு இதெல்லாம் செய்யணும், அவர் இறந்த மாதிரி நம்ம எதற்கு இந்த சடங்கெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைகளுடைய மனதில் எண்ணமானது இருந்திருக்கும். அதன் காரணமாகத்தான் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த தாத்தாவுக்கு செய்ய வேண்டிய முக்கிய சடங்குகளில் அவங்க ஈடுபடலை அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களும் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டு வருதுங்க. மேலும் பாரதி ராஜா அவர்களுடைய இறுதி சடங்குடைய லைவ்ல பார்த்தாவே நமக்கே தெரியுங்க. அவருடைய மகனுடைய குழந்தைகளான 2 பெண் குழந்தைகளுமே பார்த்தீங்கன்னா அப்படியே கதறி கதறி அழுந்திருப்பாங்க. அவங்களுடைய தாத்தா முகத்தையுமே பார்த்தீங்கன்னா பல முறை பார்த்தீங்கன்னா சென்று போய் பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த காட்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே லைவாக பதிவாகி இருந்ததையும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இவ்வளவு பாசத்தோடையும் அன்போடையும் இருக்கக்கூடிய அந்த தாத்தாவான பாரதி ராஜா அவர்கள் இழந்ததை அந்த குழந்தைகளால் ஏத்துக்கவே முடியலையாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவருக்கான எந்த வித சடங்கையும் அவங்களால செய்ய முடியல. அதோடு பார்த்தீங்கன்னா தன்னுடைய தாத்தா தான் கூட தான் இருக்க போறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணமுமே அவங்களுடைய மனதுக்குள்ள ஆழமாக இருப்பதாக சொல்லப்படுதுங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்தில் பேசப்பட்ட பரவலான விஷயம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இதன் காரணமாக தான் அவர் இறக்கும் தருவாயில கூட பார்த்தீங்கன்னா அவர் கூட அவருடைய குடும்பத்தினர் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது மனைவியும் கூட இல்லை, மகளும் இல்லை, மருமகளும் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் சொல்லப்படுதுங்க. இந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா கங்கை அமரன் ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஆதங்கத்துடன் இப்படி அனாதையா அவரை விட்டுட்டு போயிட்டீங்களே, கூட யாருமே இல்லையே அப்படின்னு ரொம்பவே எமோஷனல் ஆகி பேசியிருப்பாரு. அதோடு ராதா ரவியுமே பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன சில விஷயங்களை வச்சு பார்க்கும்போது அவருடைய மகன் பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் மாரடைப்பால உயிரிழந்தார். அதற்கு முன்பாகவே கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாகவே மகன் கூட பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா அவர்கள் பெருசா நெருக்கத்தில் இல்லை, சின்ன சின்ன மனஸ்தாபத்தால பேசாம இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களுமே சொல்லப்படுதுங்க. இதன் காரணமாக தான் அவருடைய இறப்பானது அவரால் கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியல, அதுல இருந்து அவரால் மீண்டு வரவே முடியல. அதன் காரணமாகத்தான் பார்த்தீங்கன்னா பாரதி ராஜாவுடைய உடல் ஆரோக்கியத்துல மேலும் பிரச்சனைகளானது வந்து இப்போது இறந்தே போயிட்டாரு. இல்லைனா மனுஷன் இன்னும் 10-15 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்திருப்பாரு. இப்படின்னு பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா ராதா ரவியுமே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எல்லோருடைய குடும்பங்கள்லையுமே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் இருப்பது இயல்பான ஒரு விஷயம்தான். அது போல தான் இவருடைய வீடுகள்லையும் இருக்கிறது என்று பலரும் சொல்கிறார்கள். மேலும் இவருடைய தங்கை பாரதியுமே பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா உருக்கமாக பேசியிருக்காங்க. அதாவது தமிழ் திரைப்பட உலகில் கிராமிய கதைகளுக்கு புதிய உயிர் கொடுத்து மண்ணின் மனத்தை வெள்ளித்திரையில நிலைநிறுத்திய இயக்குனர் பாரதி ராஜாவுடைய மறைவானது ஒட்டுமொத்த திரையுலகையும் மட்டுமல்லாமல் அவரை நெருக்கமாக அறிந்த அனைவரையுமே ஆழ்ந்த துயரத்தில் ஆழ்த்தி இருந்தது என்றே சொல்லலாங்க. பல சகாப்தங்களாக தமிழ் சினிமாவின் முகத்தை மாற்றிய படைப்பாளியாக போற்றப்பட்ட அவர் தனது திரைப்படங்களின் மூலமாக கோடிக்கணக்கான ரசிகர்களுடைய மனதில் அழியாத இடத்தை பிடித்திருந்தார். அவரது மறைவை அடுத்து அரசியல் தலைவர்கள், திரைப்பிரபலங்கள், ரசிகர்கள் என பல்வேறு தரப்பினருமே இரங்கல் தெரிவித்து வருகின்ற நிலையில குடும்பத்தினருடைய
ராஜாவுடைய துயரமானது அனைவரையுமே நிகழ்ச்சியடைய செய்துள்ளது. இந்த நிலையில தான் தேனி அள்ளி நகரத்தில் உள்ள குடும்ப வீட்டில் வசித்து வரக்கூடிய பாரதி ராஜாவின் தங்கை பாரதி தனது அண்ணனை பற்றிய நினைவுகளை பகிர்ந்து கொண்டு இருக்காரு. சிறு வயது முதலேயே திரைப்பட உலகில் அவர் அடைந்த உச்சம் வரை பல்வேறு சம்பவங்களை நினைவு கூர்ந்த அவர் கண்ணீர் மல்க பேசிய வார்த்தைகளானது அங்கிருந்தவர்களை மட்டுமின்றி அவரது ரசிகர்களையுமே நிகழ்ச்சியில ஆழ்த்தி இருந்தது. அதாவது தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு பாரதி ராஜா என்ற பெயரானது ஒரு இயக்குனரை மட்டுமல்ல, ஒரு திரைப்பட பள்ளியையே நினைவூட்டுகிறது. ஆனால் குடும்பத்தினருக்கு அவர் இன்னுமே அந்த சிறு வயது சின்னசாமி தான் என்று அவரது தங்கை பாரதி உருக்கமாக பேசியிருப்பாங்க. எனது அண்ணனுடைய இயற்பெயர் சின்னசாமி. திரைப்படத்துறைக்கு சென்ற பிறகுதான் தனது பெயரை பாரதி ராஜா என்றே மாற்றிக்கொண்டார். ஆனால் வீட்டில் நாங்கள் அனைவருமே அவரை பால்பாண்டி அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த பெயர் தான் எங்களுக்கு மிகவும் நெருக்கமானது என்று அவர் நினைவு கூர்ந்து பேசியிருந்தாங்க. திரைப்பட உலகில் மிகப்பெரிய சாதனைகளை படைத்த பிறகுமே குடும்பத்தினரிடம் அதே அன்பும் எளிமையும் கொண்டவராகவே பாரதி ராஜா இருந்ததாக அவர் தெரிவித்தார். அண்ணன் தங்கை உறவு என்பது பல குடும்பங்களில் உணர்வு பூர்வமான ஒன்றாக இருக்கும். ஆனால் பாரதி ராஜாவுக்கு அவரது தங்கை பாரதிக்கும் இடையேயான பாசமானது மிகவும் ஆழமானதாக இருந்ததாக அவர் கூறினார். என் மீது அளவு கடந்த பாசம் வைத்து இருந்தார். சிறு வயதில் நான் ஏதாவது கேட்டால் உடனே வாங்கி தந்து விடுவார். என்னை மிகவும் செல்லமாக வளர்த்தார். அதே நேரத்தில் படிப்பின் முக்கியத்துவத்தை எப்போதுமே சொல்லிக்கொண்டே இருப்பார். படிக்க வேண்டும், வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று அடிக்கடி அறிவுரை கூறுவார் என்று அவர் கண்ணீருடன் கூறினார். அன்பு காட்டுவதோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கையில ஒழுக்கமும் கல்வியும் அவசியம் என்பதை வலியுறுத்தியவராக பாரதி ராஜா இருந்ததாகவும் அவர் நினைவு கூர்ந்தார். பாரதி ராஜாவுடைய திரைப்படம் ஆர்வமானது அவர் சென்னை சென்ற பிறகு உருவானது கிடையாது. சிறு வயதிலேயே அதற்கான அடையாளங்கள் வெளிப்பட்டு இருந்ததாகவும் அவரது தங்கை பாத்தீங்கன்னா கூறியிருந்தார். இளம் வயதுல இருந்தே நாடகங்கள்ல மிகுந்த ஆர்வம் கொண்டு இருந்தார். ஊர்ல இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் என பலரையுமே ஒன்று சேர்த்து நாடகங்கள் நடத்துவார். சில நேரங்கள்ல வீட்டிலேயே கதைகளை சொல்லி காட்டுவார். அவர் பேசக்கூடிய விதமும் சிந்திக்கக்கூடிய விதமும் மற்றவர்களை விட ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் என்று அவர் தெரிவித்தார். அந்த காலகட்டத்தில் கிராமப்புறங்கள்ல நாடகங்கள் நடத்துவது ஒரு பெரிய விஷயமாக இருந்த போதும் அதுல முழுமையாக ஈடுபட்டு செயல்பட்டவர் தான் பாரதி ராஜா என்று அவர் கூறியிருந்தார். சிறு வயதுல இருந்தே தனது அண்ணனின் திறமையை கவனித்ததாகவும் அவர் ஒரு நாள் பெரிய சாதனை படைப்பார் என்ற நம்பிக்கை அப்போதே இருந்ததாகவும் பாரதி கூறினார். அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலேயுமே ஒரு தனித்துவம் இருந்தது. சாதாரணமாக யாரும் நினைக்காத விஷயங்களை அவர் சிந்திப்பார். அதனாலதான் அவர் பெரிய ஆளாக வருவார் என்று அப்போதே நினைத்தேன். இன்று உலகமே அவரை கொண்டாடியது அந்த நம்பிக்கையை உண்மையாக்கியது என்று அவர் பெருமையுடனும் வேதனையுடனும் கூறியிருந்தார். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.